அனைவருக்கும் வணக்கம் அண்ட் அ வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்னைக்கு டெக் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் செப்டம்பர் 10th அன்னைக்கு லான்ச் ஆக போது. லான்ச்சுக்கு முன்னாடி சில டிசப்பாயிண்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிய வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்துலாம். சாம்சங்குடைய M52 அதுவும் இந்த மாதம் கடைசியில் லான்ச் ஆக போது. இதோட ப்ரைஸ் ரிவீலாக இருக்குது, அதுவும் பார்த்துடலாம். Realme GT Neo 2 இதோட ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் பண்ணியிருக்காங்க. OnePlus மாதிரி இருக்குது. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 618ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. பேன் அக்கௌண்ட்டை ரிவ்யூ பண்ணுற ஃபீச்சர். கொஞ்ச நாளாகவே நிறைய பேருடைய அக்கௌண்ட் பேன் ஆக தான் செய்யுது. அந்த மாதிரி பேன் ஆனால் இந்த ஃபீச்சர் மூலயமா வந்து அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ பேண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லும் போதே ஓப்பன் பண்ணோன்னா திஸ் அக்கௌண்ட் இஸ் நாட் அலவுட் டு யூஸ் வாட்ஸ்அப் டியூ டு ஸ்பேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்அப் மெனு வரும். இனிமேல் வந்து கீழே ரிக்வஸ்டட் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு மெனு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் அந்த ஆப்ஷனில் வந்து ப்ராப்பரான ரீசன் கொடுத்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப்புடைய சப்போர்ட்டும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. உங்கள் அக்கௌண்ட் வந்து ப்ராப்பராக இருந்தால் இமீடியட்டாக அதை ரெக்கவர் பண்ணி தருவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து அது எப்போவுமே பேனாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து iOS யூசர்ஸ்க்கு இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் டீம் வந்து Q2 2021 எந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து அதிகமாக சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கிடையாது, குளோபல் ரிப்போர்ட் தான் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காது. அகைன் நீங்கள் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் ஆப்பிளுடைய வாட்ச் சீரிஸ் 6 தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. செகண்ட் பிளேஸில் ஆப்பிளுடைய வாட்ச் சீரிஸ் SE இருக்குது. தேர்ட் பிளேஸில் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் ஆக்டிவ் 2 இருக்குது. அகைன் ஃபோர்த் பிளேஸ்லையும் ஆப்பிள் தான் இருக்குது. ஃபிஃப்த் பிளேஸில் ஐமோ இருக்குது. ஸோ இதுதான் வந்து டாப் 5 குளோபல் பிராண்ட்ஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுற ஸ்மார்ட் வாட்சஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துருக்கு. ஜியோ இந்தியாவில் கம்மி விலையில் 4G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் அது செப்டம்பர் 10th அன்னைக்கு இந்தியாவில் வரப்போகுதுங்கிற நியூஸ் வந்து ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து 6 மாதத்துக்குள்ளே 5 கோடி யூனிட்ஸ் வந்து இவங்க சேல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து 5 ஃபினான்ஷியல் பேங்க்ஸோடு இவங்க டைப் பண்ணியிருக்கதா தெரியுது. ஏன்னா 5 கோடி அப்படின்னு சொல்லும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பேங்க் சப்போர்ட் வேணும். அதனால வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக 5 பேங்க்ஸோட டைப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் தான் கம்மி விலையில் வருது. அதாவது 4000 to 5000 வந்து உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இன்னொரு ஹையர் வேரியண்ட்டும் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அது 9000 to 10,000 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஜியோ யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எஸ், நீங்கள் ஒருவேளை ஜியோ சிம் கார்டு வச்சுருந்தா மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்லாக் ஆகும், யூஸ் பண்ண முடியும். அதே நீங்கள் ஒருவேளை ஏர்டெல் இல்லைனா வோடஃபோன் யூஸராக இருந்தால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஜியோ சிம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ இந்த கான்ட்ராக்டில் தான் இவங்க கம்மி விலை 4G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் வாங்கணும்னு இருந்தீங்க, பட் நீங்கள் ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். கூகுளுடைய அடுத்த பிக்சல் டிவைஸ் பிக்சல் 6 சீரீஸ் இதுக்காகவும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சீரீஸ் உடைய லான்ச் டேட் இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ பிக்சல் சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது பிக்சல் 6 and 6 Pro 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி அவுட்லுக் பார்த்துட்டோம். கூகுளுடைய ஓன் சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இப்போ லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13th அன்னைக்கு இது லான்ச் ஆகுது. இந்தியாவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது குளோபல் லான்ச் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இது வருமா இல்லையா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விவோவுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் X70 சீரிஸில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து செப்டம்பர் 9th அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. குளோபல் லான்ச் இல்லைனா இந்தியா லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்மார்ட் ஃபோன் X70, X70 Pro, X70 Pro Plus லான்ச் பண்ணுறாங்க. இதில் X70 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 888 இவங்க கொடுக்குறாங்க. அதே அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிவீலாக இருக்குது. ஆல்மோஸ்ட் பேக் பேனலில் பாதி உங்களுக்கு கேமரா மாடியூல் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் செகண்டரி ஸ்க்ரீனோட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. கண்டிப்பாக விலை அதிகமாக தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அதே ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் விவோவுடைய V70 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 இல்லை சாம்சங் உடைய Exynos 1080 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட விவோவுடைய X70 சீரிஸ் செப்டம்பர் 9th அன்னைக்கு சாம்சங் முதல் முறையாக அவங்களுடைய ஃபோல்டபிள் டிவைஸ் Z Fold 3, Z Flip 3 இதில் பேட்டரி ப்ரொடெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் அப்படின்னு
பார்த்தீங்கன்னா டிவைஸ் கேர் கீழே தான் வரும். அதாவது இது மூலமா பேட்டரி லைஃப் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா காஸ்ட்லி டிவைஸ், ஸோ பேட்டரி லைஃப் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பேட்டரி வந்து 100% ரீச் ஆகாமல் வெறும் 85லே ஸ்டாப் பண்ணிடும். 85ல் ஸ்டாப் பண்ணும்போது வந்து பேட்டரி டீக்ரேட் ஆகிறது வந்து குறையும் அப்படிங்கிறது தான் லாஜிக். ஏன்னா லித்தியம் பேட்டரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 to 100 ரீச் ஆகும்போது தான் நிறைய பேட்டரிஸ் வந்து டீக்ரேட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. சாம்சங் A52s இந்த ஸ்மார்ட் ஃபோன் செப்டம்பர் 1 அன்னைக்கு லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நேற்றே பார்த்துருந்தோம். பட் இப்போ சாம்சங் தரப்புலேருந்து அஃபிஷியல் டீசரே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டீசர் மூலிமா சாம்சங்குடைய A52s உடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் நமக்கு ரிவீல் ஆயிருக்கு. A52 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் அவுட்லுக்கோட குவாட் கேமரா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட தான் இது லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை Snapdragon 778 சிப்செட் அப்படிங்கிறதும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ சாம்சங்குடைய A52s செப்டம்பர் 1 அப்படிங்கிறது ரியல்மி ஒரு புது லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 8102S இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 8Sல இவங்க ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். அது மட்டும் இல்லை இது ஒரு 5G சிப்செட் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். இதோட அவுட்லுக்கும் நல்லா இருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனும். கூடவே 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரில் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 5000 mAhன்னு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ Realme 8S அதுக்கப்புறம் 8ஐயும் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை Realme GT Neo 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆக போகிறதா ஆல்ரெடி நிறைய வாட்டி நம்ம டெக் அப்டேட்டில் பார்த்துருந்தோம். இப்போ இதோட ஸ்பெக் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் ரிவீலாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Note 2 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு சென்சார் அலைன்மெண்ட் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. அகைன் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பேனலாக இருக்கட்டும், சைஸாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் பேனல், நாச் எல்லாமே எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு OnePlus ஸ்மார்ட் ஃபோன் மாதிரியே தான் இருக்குது. ஸோ இன்னும் சொல்ல போனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ரீபிராண்டட் வெர்ஷன் ஆஃப் Realme Explorer எடிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஏன்னா இது Snapdragon 870ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Realme GT Neo 2 இது எப்படி இருந்தாலும் சரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. நேற்று தான் ரியல்மியுடைய நம்பர் சீரீஸில் 4 ஃபோன் வர போகிறதா Realme 9, 9 Pro, 9A, 9 Prime அப்படின்னு பார்த்துருந்தோம். எல்லாமே லிஸ்டிங் ஆயிருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரெட்மி மாதிரி இவங்களும் ப்ரைம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்பர் சீரீஸில் வரலாம் அப்படின்னு தெரியுது. ரியல்மியுடைய Note 9, Note 9 Prime இந்த பேரும் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக ட்விட்டரில் வந்து ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக இருக்குது. ஸோ ரெட்மி வர்சஸ் ரியல்மி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை இந்த பேர் ஃபேக்காக இருக்குமா அப்படின்னும் தெரியல. ஸோ ரியல்மியுடைய Note 9 and Note 9 Prime இந்த பேரில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? தவறாமல் கமெண்ட் பண்ணுங்க. சாம்சங் உடைய ஃபேவரட் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே யோசிக்கிறது வந்து ஃபேன் எடிஷன் தான். ஏன்னா ஃபேன் எடிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபிகேஷன் நல்லாயிருக்கும், விலை வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி சாம்சங் உடைய S21 ஃபேன் எடிஷன் குளோபலாக செப்டம்பர் 8 அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இது குளோபல் லான்ச் தான். இந்தியாவில் எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரியல. இது Snapdragon 888ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங் உடைய S21 ஃபேன் எடிஷனும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது. அதோட சாம்சங் உடைய M சீரீஸில் M52 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இது 5G ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 778ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிப்செட்டில் இவங்க கொண்டு வர போகிறாங்க. இப்போ இதோட ப்ரைஸ் ரிவீலாக இருக்குது. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 25,000க்கு இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஒருவேளை M52 5G இந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணால் கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு இவங்க கொண்டு வராங்க. ஸோ கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச்சில் ஸ்மார்ட் வாட்சஸில் எது டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஃபிக்ஸட் டெபாசிட். நிறைய பேர் சரியான பதில் சொல்லிடுங்க. அதில் வின்னர் வந்து வெங்கட் கார்த்திக். கங்க்ராச்சுலேஷன் வெங்கட். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.